வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எம்டிஜி. இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 13th மேட்ச்சில் இது 6th மேட்ச், ஓகேவா? இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறோம், மனசுக்கோங்க. பட் நம்ம சீக்கிரம் முடிச்சிடுறோம். May 31க்குள்ளே நம்ம ஃபைனலில் முடிக்கிறோம். லெட்ஸ் கோ டு த கேம் பிளே. எஸ், இந்த மேட்ச் ஹைதராபாத்தில் நடந்துச்சு. நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து 13th மேட்ச் கிடையாது, இது வந்து 6th மேட்ச், ஓகேவா? நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் போன இதிலே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் பிளேயிங் லெவலில். பண்ணிட்டு வரேன். எஸ், அக்கீல் ஹொசைனை நம்ம கூட்டம் வந்திருக்கோம். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் ஒரு வாட்டி மறந்துடுறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம அக்கீல் ஹொசைனை கொண்டு வந்துட்டோம். லெட்ஸ் கோ டு தி கேம் பிளே. ஹைதராபாத் ஸ்டேடியமில் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஒரு செமையான மேட்ச். சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம சிஎஸ்கேவை தோக்கடிச்சாங்க. நம்ம 2 மேட்ச் ஜெயித்தோம், அப்புறம் தோக்கடிச்சாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். நம்ம ஹெட்ஸ் கால் பண்ணியிருக்கோம். ஹெட்ஸ் இஸ் த கால். அண்ட் பேட் கமிங்ஸ் டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காரு, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தரமான மேட்ச் நடக்க போகுது இங்கே. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு இதையும் பாருங்கள். நம்ம இந்த வாட்டி செம்மையாக ஆட போகிறோம். லெட்ஸ் கோ டு தி கேம் பிளே. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த சீசனில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அப்போலாம் என்னது, நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிஃபெண்ட் பண்ணுறதுனால நம்ம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸும் லாஸ்ட் 2 ஓவர்ஸும் போட போகிறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம 4 ஓவர்ஸ் போட போகிறோம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் காலாண்ட போடுறாருங்க, தூக்கி அடிச்சிருக்கோங்க. அது ஒரு சிங்கிள். எனக்கு கேம் பிளே கொஞ்சம் ஹேங் ஆகுது, என்னன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகுதான்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. டேய், ஃபோன் என்ன வேணால் ஹேங் ஆகட்டும்டா. தரமான ஷாட்டு, ஸ்ட்ரைட்டில் சஞ்சு ஸ்பெஷல் 103 மீட்டரா? ஓ மை காட், 103 மீட்டர் 6 அடிச்சிருக்கோங்க நம்ம. எனக்கு அப்பப்போ லேசாக ஹேங் ஆகுது. அது கரெக்டாக பால் போடுற டைமில் ஹேங் ஆகுதுங்க. அதுதான் வெறி ஆகுது எனக்கு. ஒரு ஓவர் முடிவில் 8க்கு நோ லாஸ். அங்கே அப்படியே பவுலர் ஓடி வராரு. தரமான ஷாட்டு. ஒரு 4 பேருக்கு அப்படியே 1 பிச் அப்படியே ஒரு உருண்டு அப்படி இப்படி போச்சு. ஒரு 2-3 பிச் ஆச்சு. எவ்வளோ பிச் ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்க வச்சிட்டிங்களா? ஆமாம், ஏன் ஹேங் ஆகிறதில்ல, நான் எப்படியா அடிக்கிறது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படியே ஒரு சாப்பா பந்துக்கு ஒரு சாப்பா அப்படியே போட்டா பெல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பந்து அடிச்சுக்கிறோம். 4-ஆ 6-ஆ? ஓகே, ஒரு 6ங்க. நான் 4ன்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பட் நம்ம 6 அடிச்சிருக்கோம். ஓகே, இந்த பால் அடிக்கலாமா? வாங்க. லெட்ஸ் ப்ரோ ராக் அண்ட் ரோல் ப்ரோ. லெட்ஸ் ராக் அண்ட் ரோல் ப்ரோ. அப்படியே அப்படியே மனசு குளிர்ச்சியாக இருக்குடா. ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம பேட்டிங் பண்ணுறோம். ஸோ எனக்கு வித்தியாசமாக இருக்குது. நம்ம டார்கெட் இருக்கும்போது பண்ணுவோம். இப்போ டிஃபெண்ட் வேறு பண்ணுறோமா? டிஃபெண்ட் பண்ணுறது வேறு. இப்போ நம்ம நல்லா ஸ்கோர் அடிக்கணும். இவங்க 140 இது பண்ணோன்னா வேஸ்ட்டு. இன்னும் 140க்கு மேலே அடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த இதில் நமக்கு ரன் ரேட் ஏற போகுது, அது உறுதி. இந்த ஓவரில் அப்படியே எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிற. போன ஓவரில் எனக்கு ஹேங் ஆனதுனால என்னால் அடிக்கவே முடியல. எல்லாம் ஒரு 6ஆவது வந்துருக்கும் போன ஓவரில். என்ன பண்ணுறது? அடி திருப்பி ஹேங் ஆகுதா ஃபோனு? சரி, 2 ஓவர் முடிவில் 26க்கு நோ லாஸ். நான் டிராவிஸ் ஹெட்டை கொடுக்குறீங்க. எதுக்கு டிராவிஸ் ஹெட் இப்போ வந்தார் தெரில, பார்ப்போம். டிராவிஸ் ஹெட் ப்ரோ, நான் ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டிராவிஸ் ஹெட்டை கொடுத்துட்டு ராங் ப்ரோ.
ஏய் யார் யார் ஏய் அழகா இருக்க செமையாக பண்ணுறாரியா. இவர் வந்து அந்த அம்பையர் தானே, அந்த பழைய காலத்தில் செமையாக பண்ணுவார், இப்படி இப்படின்னுவார். அது ஒரு மாதிரி, அது எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அவர் மாதிரியே இருக்குது பார்க்க. ஓகே, ஃபஸ்ட்டு முன்னாடி அடிச்சிருந்தா முன்னாடி எடுத்தாங்க, இப்போ பின்னாடி அடிச்சிட்டு பின்னாடி எடுத்தேன். அப்புறம் நான் முன்னாடி வைக்க மாட்டேனா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ? ஏய் சூப்பர் சேவியா, சூப்பர் சேவ். அங்கே பாருங்க என்ன ஒரு ஷாட்டு. எப்பா 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 டே பேக் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபோனு. எனக்கு வெறுப்பாகுது. பட் இருந்தாலும் ஒரு தரமான ஃபோன் ஒன் பிச்சுங்க. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் நல்லா ஷார்ட் ஆகிட்டுருந்தேன்னா அது 6 போயிருக்கும். நான் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அப்பப்போ ஹேங் ஆகுது. நான் கொஞ்சம் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். திருப்பியும் ஹேங் ஆகுதுங்க, எனக்கு வெறி ஆகுதுங்க. இப்படியெல்லாம் ஆனால் என்னங்க பண்ணுறது? சபா ஐயோ, இந்த ஷார்ட்டை எப்படி அடிச்சுனே தெரிலையா, கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நான் வந்து அப்படியே ஒரு சாத்துங்க அப்படியே. ஆக்சுவலாக ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. ஹேங் ஆகிட்டு இருக்கும் போதே ஏதோ சும்மா அடித்தேன், அது பாட்டுட்டு போயிடுச்சு. ஐயா ஏன் அந்த பால் போடுறதுக்கு முன்னாடி ஹேங் ஆனால் பரவாயில்லையா? அந்த பால் போடுறதுக்கு முன்னாடியும், அதாவது அந்த பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹேங் ஆகுது. அதுதான் வெறி ஆகுது. ஓகே, ஒரு நோ பால் வந்திருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட். இந்த பாலை தூக்கி அடிச்சு அவுட் கிடையாது. ஸோ அதனால் கவலை இல்லாமல் ஆடலாம். இப்போ ஹேங் ஆகிடுச்சுன்னா நான் வெறி ஆகிடுவேன். ஐயோ பால் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஐயோ ஃப்ரீ ஹிட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஐயோ அடியா, அவ்வளோதான் ருத்து ஆமாம் ருத்து. ஸோ எங்கள் தலைவா அவன் தான் தலைவன். டோனி இருக்கவே தோனி தலைவன். இப்போ டோனி இல்லை, இந்த லெவலில் இருக்காது. பட் கேப்டன்னாலே தலைவன் தான், ஓகேவா? அதனால் வந்து யாரும் டோனி ஃபேன்ஸ் கோச்சுக்கல, நானே டோனி ஃபேன் தான். ஸோ நான் டோனி ஃபேன் தான், நான் சொல்லிட்டேன். அப்படியே ஆஹா ஒரு பர்ஃபெக்ட் ஷாட். அதோட பார்ட்னர்ஷிப்பும் வந்திருக்கு, 52 பார்ட்னர்ஷிப், 2 பேரும் சேர்ந்து. இந்த ரீப்ளேவை பாருங்கள் அப்படியே. ஐயோ அப்படியே புல் ஷாட், கிட்டத்தட்ட புல் ஷாட் மாதிரி தான், புல் ஷாட்டே தான். ஆனால் என்ன கொஞ்சம் அப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படியே அப்படியா. என்ன கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஷாட்டாக இருந்திருந்தா கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். ஆஹா டான்ஸ் ஆடுறாரு, ஐயோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாருயா. அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஏதோ ஒரு ஜாலியாக அம்பைரிங் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அவர் பண்ணுறது. அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. அப்படியே அம்பைரிங்கும் ஜாலியாக இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ஆக்சுவலாக கிரிக்கெட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம். ஆனால் அது சில இந்தியன்ஸ்க்கு எப்படி சொல்கிறது தெரியுமா, ஒரு எமோஷனல். கிரிக்கெட் இஸ் எமோஷன். அது எப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அது அப்படியே ஒரு பியூர் எமோஷன். அப்படின்னு இப்போ பிடிச்ச டீம் ஏதாவது தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் இது பண்ணுவோம், ஒரு மாதிரி அது சொல்ல முடியாத ஒரு வழி தரும். அவங்க வேறு யாரும் நம்மளுக்கு தெரியாது, அவங்க வேற ஒருத்தங்க, அது நம்ம யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க தோற்றதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வழி தரும் பார்த்தியா, அதுதான் வந்து நம்ம இந்தியன்ஸோட ஒரு இதுவே. அதை கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி பார்க்குறதும் அப்படியே எமோஷனோட பார்க்குறது ரெண்டும் ஒரே மாதிரி. ஓகேங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4. ஸோ நம்ம ரொம்ப வளன்னு இழுக்க வேணாம். தேங்க்யூ. ரொம்ப வளன்னு இழுத்துட்டா தான் தேங்க்யூ. பொறுத்திருந்து கேட்டவர்களுக்கு நன்றி. ஓகே, பேசிகிட்டு இருக்க இந்த ஓவரில் லியாம் லிவிங்ஸ்டன் அவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்படியே கீழே இருந்து என்ன அண்ணா அப்படி டப்பிங் கொடுத்தேன். நீ என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிற லியாம் லிவிங்ஸ்டன் நினைப்பான், யோ யாரியா அவன் அப்படி, யோ யாரியா நீ எப்படி அடிக்கிற என்ன. ஓகேங்க, ஒரு சூப்பர் ஷாட். 71 அடிச்சிட்டோம்மா, சூப்பர். ஏன் யாராவது 50 அடிச்சிட்டாங்களா என்ன? யாருங்க?
ஓகே, ருத்ராஜ் ஜெய்க்வாட் அவரோட 2வது 50 நினைக்கிறேன். ஐ திங்க் யார் போனோம். ஆஹா, இவரோட அம்பைரிங் பார்க்கவே நம்ம ரசிக்கலாம் போல். எங்க எஸ்ஆர்ஹெச் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. எனக்கு என்னன்னு தெரில. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சோ. ஓஹோ, பேசிகிட்டு இருக்கும்போதே சஞ்சு சாம்சன் டிஸ்மிஸ் ஃபார் 22, ஐ திங்க் 22. எனக்கு கடைசியில் அதான் பார்த்தோம். எஸ், சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க. அபிஷேக் சர்மா, ஐ எம் சாரி. ஓகே, இது ஆயுஷ் மாத்ரா இம்பேக்ட் பிளேயராக தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிளேயிங் லெவல். ஸோ அபிஷேக் சர்மான்ற பாரு. அபிஷேக் சர்மாவே வருது. ஆயுஷ் மாத்ரே ஆனால் இப்போ இன்ஜூரியில் அப்படியே ரூல்ட் அவுட்டில் இருக்காரு. என்ன பண்ணுறது கடவுளே. நம்ம சிஎஸ்கேக்கு இன்ஜூரி இருக்குன்னே ஒரு பிளேயிங் லெவலை க்ரியேட் பண்ணிடலாம் போல். அந்த அளவுக்கு இன்ஜூரியோட இது இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஜெமி வால்டன் வேறு போயிட்டார். செம்ம அடி வாங்கணும் இவங்க எல்எஸ்சியோட யூயோ பவுலிங்கே சரியில்லையா. அந்த மேட்ச் எனக்கு மனசு திருப்தியாக ஆலையா. எம்மா, அவங்க எப்படி தெரியுமா அடித்தாங்க. எனக்கு அப்படியே மேட்ச்சை வந்து பார்க்கவே தோணல. ஆனால் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் கடைசி வரையுமே பார்த்துருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். சிஎஸ்கேக்கு இப்போ இது வாய்ப்பு இருக்குது, 2 வாய்ப்பு. என்னென்னா எஸ்ஆர்ஹெச், அதாவது இவங்களோட ஜெயிக்கணும் 13th மேட்ச்சு, 14th மேட்ச் ஜிடி அவங்களோடையும் ஜெயிக்கணும். இவங்க 2 பேரையோடையும் ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன நடக்கணும்னா, ஆர்சிபியோட 2 மேட்ச் இருக்குல்ல, அந்த 2 மேட்ச்லேயுமே என்ன பண்ணணும்னா ஆர்சிபி ஜெயிக்கணும். அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட், அதாவது 13th மேட்ச் 14th மேட்ச். 13th மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட, 14th மேட்ச் வந்து பஞ்சாபோட. ஸோ இவங்க 2 பேரும் தோக்கடிச்சா நம்ம 2 மேட்சையும் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓகேங்க, 50 அடித்த ருத்துராஜ் ஜெய்க்வாட் டிஸ்மிஸ் ஃபார் 51. தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்திருக்கு. இது கவலைக்கிடமான விஷயம். அபிஷேக் சர்மா ரொம்ப குறைச்ச பேசிட்டோம். அபிஷேக் சர்மா எங்களை மன்னிக்கவும். அவன் ரியலில் கூட ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்துருக்க மாட்டாரியா. நம்ம எடுக்க வச்சிட்டோம் கேமில். அப்படியே ஒரு கேப்புங்க. ஐயோ, எனக்கு வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை கண்ணா, இல்லை. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், ரியல் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் போய் தண்ணி குடிங்க. கத்திரி வெயில் வேறு ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ளீஸ் தண்ணி குடிச்சிட்டு வீடியோவை பாருங்கள், ஓகேவா? நான் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, NKR, அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே, பவர் பிளே முடிந்து விட்டதுங்க. முடிச்ச பவர் பிளே முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் பார்த்து அடித்தேன்னா ஈஸியாக ஷார்ட்ஸ்லாம் போயிடும். நம்ம கிரவுண்டில் அடித்தாலே போயிடும். அது நம்ம ஒரு விஷயத்தில் நல்லது. இதெல்லாம் இது புல் ஷாட் ஆட வேண்டியதியா? புல் ஷாட் ஆட வேண்டியதா? டப்புன்னு திடீர்னு பார்த்ததுனால ஆட முடியலையா? ஓகே, வாங்க இதை ட்ரை பண்ணுவோம். ஓஹோ காய்ஸ், ஒரு மேடன் ஓவர். மேடன் ஓவர் வரும் நான் எதிரே பார்க்கலையா? பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேடன் ஓவர் மிகவும் கவலைக்கிடமான விஷயம். ஐயோ, அபிஷேக்கா, இவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. தம்ப போன ஓவருக்கு சேர்த்து இந்த ஓவர் அடிக்கலாமா தரமா? இப்போ பாருங்கள், ஆடுறத மட்டும் பாருங்கள். அப்படியே பிளாஸ்ட்டு மம்மி அப்படின்னு இருங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் பட்டா கான்ஃபிடென்ஸ் ஒன்றாவது ஒரு ஏரியா. ஒரு பால் அப்படியே நல்லா ஒரு 4 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எங்கே போகுது, வேலைக்கே ஆக மாட்டேங்குது. இங்கே பாரு, அப்படியே
அப்படியே ஹாஹா நோ 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 ஆயுஷ் மாத்திரே அவுட் ஆயிட்டாரு. டே அபிஷேக் யோ 3 விக்கெட்டும் இவன் தான் எடுத்துருக்குறான். கைஸ் என்ன முடியல, மண்டை வெடிக்குது. டேய் நல்ல டைமிங் தாயா இருந்துச்சு, வெறுப்பாவது அப்போயா. ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப நேரம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் உங்களை 18th ஓவரில் சந்திக்க போகிறேன். அது வரையும் நான் விளையாட போகிறேன். நான் ஆட்டோ ப்ளே பண்ண போகிறது இல்லை, நம்ம பவுலிங்கில் தான் ஆட்டோ ப்ளே பண்ணுவோம். ஸோ பேட்டிங்கில் பண்ண போகிறது இல்லை. 18th ஓவரில், அதாவது உங்களுக்கு 10 ஓவர் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, 18 ஓவர்ஸும் நான் தான் விளையாட சொல்லிட்டேன். நம்ம விளையாடுறேன் கம்மி தான் இது, 183 18 ஓவர்ஸில். நான் 8 ஓவர்ஸில் 83 இருந்தோம். ஏன்னா 94 எவ்வளோவா இருந்தோம், நான் அடிக்க முடியல. பட் இவ்வளோ விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ வந்து டோனி 40ல் இருக்காது. அது வந்து நான் அது காட்டலான்னு நினச்சேன். பட் வந்து வேணாம், நம்ம வந்து சொன்ன மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுருக்கா. டோனிக்கு ஒன்று 10 ரன் வந்தோம். டோனி செஞ்சுரி அடிச்சிருவார். டோனி செஞ்சுரியை பார்க்க யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்க சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். டோனியோட செஞ்சுரியை பார்க்கணுயா அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா எஸ்ஆர்ஹெச் ஃபேனான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கு அதிகமான ஓட்டு விழுதுன்னு பார்ப்போம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நான் முடிஞ்சால் போல் போடுறேன். ஓகேவா, ஊல் போட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்டில் ஏதாவது பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஆனில் இருந்து ஆஃபில் இருக்க மாதிரி இருக்குங்க அதை பார்க்க. ஓகேங்க, அந்த 6ஓட நம்ம எல்லாருக்கும் பிடித்த மனிதராங்க மகேந்திர சிங் தோனி அவரோட 50 ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. செஞ்சுரினே வருது ஏன்னு தெரில. ஓகே, அந்த 10 ரன்னோட எனக்கு திங்க் 193க்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, என்னால் டோனியை வச்சு சிங்கிள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் படவே இல்லை பேட்டில் டோனிக்கு. அப்புறம் விக்கெட் வேறு ஒரு சைடு உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து கலத்தாத போதெல்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து அடிக்கவே முடியல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் அடிக்கவே முடியல. ஓகே, இந்த 6 வந்துச்சுன்னா இப்போ நம்ம செஞ்சுரி டபுள் செஞ்சுரி இது டீமுக்கு 200 அடிச்சிருப்போம். ஒரு பக்காவான ஷாட்டுங்க. டோனியை வச்சு அப்படியே அந்த சைடு அடிச்சு, டோனியை வச்சு நான் ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ண போகிறேன் அடுத்த ஓவரில், லாஸ்ட் ஓவரில். ஐஸ், நான் ரெக்கார்ட் பண்ணாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஜெமி ஒருத்து அவுட்டு. ஐயோ, ஆஹா, ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு திருப்பி நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஐயோ நான் பார்க்க மாட்டேன்றையா, விருப்பாகுது. நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. நான் வந்து ஃபுல் கேம் ப்ளே பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து என்ன பண்ண, அது என்னது கட் பண்ணி இது பண்ணுறேன்னு நினச்சிருங்க. அப்படி இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே முக்கியமான இதை மட்டும் எடுத்துப்பேன். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ரீப்ளே பண்ணுறேன். இல்லைனா நான் எதுக்கு வந்து ரீப்ளே போடணும் உங்களுக்காக, நான் வந்துலாம் அதுவே காட்டலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் டோனிக் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறேன். கம்போஜ் போதும், கம்போஜ் தலைவா போதும், தலைவா. ஓகே, தோனி லாஸ்ட் பால். ஐயோ காலில் போட, ஏன் இப்படி பண்ணுறேன். ஆஹா, சை, லாஸ்ட்டு பால் டோனியாச்சும் அடிக்கலான்ட்டு. பரவாயில்ல, நம்ம வந்து 112 அடிச்சிருக்கோமா. ஆமாம், எஸ் 112 அடிச்சிருக்கோம். 112 வச்சு 212 அடிச்சிருக்கோம். அவங்க 213 அடிக்கணும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸும் லாஸ்ட்டு 2 ஓவர்ஸும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணணும், நான் பண்ணிட்டு வரேன். ஓகே, நூர் அகமத்தை கொண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம கலீல் அகமது
சூரகமத்தை கொண்டு வந்து கலிலகமத்து கொடுக்குறோம். பாபா இம்பேக்ட் பிளேயர் நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஆயுஷ் மாத்திரை வெளியே போயிட்டு 100 அகமத்து அகில் ஹவுசைன் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு கலில் அகமத்துக்கே கொடுத்துட்டேன். ஓகே அப்படியே அடிக்கிறோம். ஓய் ஃபர்ஸ்ட் பால் அவுட்டியா? அவுட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் பால் அவுட்டியா? ஐயோ தரமா, ஐயோ தரமா தரங்க, ஐயோ 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 தரம். ஓகே ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஓகே அவ்வளோ வித்தியாசமாக வர்றாரு பாரு, அது சிரிப்பாக இருக்குது. அதான் ஓகே. டிவி அம்பே ஃபார் த டாக்டர், இட்ஸ் அ பேட் டெலிவரி, ப்ளீஸ் செக் இட் அவுட். எஸ் எஸ் ஓகே. ஐயோ சிரிப்பு தான்ப்பா. பிச்சிங் இன் லைன், இம்பேக்ட் இன் லைன், விக்கெட்ஸ் ஹிட்டிங், original decision is out, please stand on. Yes, please stand on. எல்லா சைட்லேருந்து காட்ட வைட்டுருங்க. இட்ஸ் அவுட். அவர் எப்படி காட்டுறது பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது அது எனக்கு. ஓ ஃபஸ்ட்டு பாலே கேட்டுங்க. அப்படியே அபிஷேக் சர்மா ரிவெஞ்சியா, ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். என்ன 3 விக்கெட் எடுத்தில்ல, விக்கெட் ஃபஸ்ட்டு பால் போச்சா போ, அவ்வளோதான். பிளாஸ்ட்டு 3 விக்கெட் எட்டிலடோ என்னோட விக்கெட் வந்துச்சு போட்ட. ஐயோ ஐயோ. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க. அதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு பால் விக்கெட்லாம் அதெல்லாம் கனவுங்க. ஐயோ அதெல்லாம் எப்படி தெரியுமா? ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்க, வாவே அழகாக காட்டுறாரு அவருக்காகவே அந்த அவரை அவங்கள அடிக்க வைக்கலான்னு தோணுங்க. அதை நான் பண்ணக்கூடாது, தப்பு. தேர்ட் பால் அதே மாதிரி ஒரு பால், ஒரு சிங்கிள். எனக்கு தெரிஞ்சு இப்போ வைடு போகும் பாருங்களேன், இல்லையா? ஐயோ சிக்ஸு. ஐயோ இவருக்காகவே பார்க்கலாம். ஸ்லோயர் பால்னு சொல்லிட்டு இருக்கல, ஃபாஸ்டஸ்ட் பால் போட்டேன். கடவுளே ஏங்க அந்த ஃபோனை வாங்க, அதில் பெரிய ஆகுதுங்க. நோ பாலுங்க. ஐயோ கேரம் பால் அவுட்டே. அது நோ பால். ஊருக்காகுது. ஐயோ அநியாயத்துக்குன்னு ஹேங் ஆகுதியா அந்த ஃபோனு, வெறுப்பாகுதியா பாரியா. 6 அகில் ஹுசைனோட செகண்ட் கரெக்ட் பால். எனக்கு ஒன்றும் வலிக்குதுயா. சைட் சேஞ்ச் ஓகேவா, அடிச்சிருக்காங்க ஒரு சிங்கிள். சூப்பர் ஸ்டாப் பை ருத்ராஜ் ஜெய்கோட் கேப்டன். நம்ம போட பவர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் இதோட இந்த 4 ஓவரோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விக்கெட்டு, ஆக்சுவலாக இது 18th ஓவர் ஓகேவா. 18th ஓவரில் விக்கெட் விழுந்திருக்கு. ஓகே 18th ஓவரில் ஒரு எனக்கு அந்த கேட்சை பாருங்கய்யா, அந்த கேட்சு செம்மையாக இருந்துச்சுயா. ஆஹா சூப்பர் கேட்சுங்க. ஓகே ஆக்சுவலாக நான் 19th ஓவர் மட்டும் காட்டலாம்னு நினச்சேன், ஏன்னா வீடியோவில் லென்த் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம 19th ஓவர் மட்டும் காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஓகே இதே மாதிரி ஒரு பால் தான் போட்டேன், அவுட் ஆனார். ஆனால் இப்போ ஒரு 4 அடிச்சிட்டேன் அப்படியே. நம்மளோட லாஸ்ட் ஓவர் அந்த 7 விக்கெட்டில் ஒரு 18வது ஓவரில் ஒரு 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் அதாவது காட்டினது ஓகேவா. ஆக்சுவலாக 3 விக்கெட் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்டில் 4 விக்கெட் எடுத்திருக்கோம். மற்ற 3மே எடுத்தது. ஓகேங்க 5 பால், இன்னும் 5 பால் போட்டால் நம்ம ஜெயிச்சுருவோம். 5வது அதாவது இது எப்படி கேட்ச் இல்லாமல் இருக்கும். ஓகே ஒரு சேவ், சூப்பர் சேவா. ஓகே அதான் எங்கடா நாங்கள் ஃபீல்டு நிற்கிறாங்க, எதுக்கு ஃபீல்ட் செட்டப் வருது? இது
ஃபீல்டிங் இது வருதுன்னு பார்த்தா சூப்பர் சேவுங்க. பார்த்துட்டீங்க அதுக்கு ரீப்ளே. ஓகே, இன்னும் 4 பால் தான். நம்ம டப்புன்னு போட்டுடலாம், உடனே ஜெயிச்சிடலாம். நீங்களும் ஜாலியாக வேறு ஏதாவது வீடியோ பார்க்கலாம். டப்புன்னு முடிச்சிடும். 4 பால் தான். அப்படியே அகில சிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள். ஓகே, இந்த லாஸ்ட் பாலோட நம்ம 51 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறோம். 51, சரி ஓகே 50 வச்சுக்கோங்க. 50 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் 50 ரன் வித்தியாசத்தில் நம்ம ரிவெஞ்ச் கொடுத்துட்டோம். ரியல் ரிவெஞ்சை கொடுத்துட்டோம். 50 ரனில் ஜெயிச்சாச்சு. யாருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச்? எஸ் ஆஹா, இதை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. மகேந்திர சிங் தோனிக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி. எப்படி இருந்தாலும் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க போகிறோம், அதில் மாற்றம் கிடையாது. ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிளில் 6க்கு 6 மேட்சையும் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். சரி, ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் அதை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MTG. டாட்டா, பை பை, see you.